நோடு MCU இதை வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வைஃபை ஜாமர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யாராவது வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வைஃபையை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண வைக்கலாம். அது மாதிரி ஃபேக் நெட்வொர்க்கை நிறைய க்ரியேட் பண்ணி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கலாம். அதாவது ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஒருத்தவங்க ஒரு நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை உங்களால் ஜாம் பண்ண முடியும். அது மாதிரி ஃபேக் நெட்வொர்க்கும் உருவாக்க முடியும். அண்ட் இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேன், இது பார்த்தீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வைஃபைல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு யார்கிட்டையும் அனதர் பர்சன்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்ப தவறானது. கேஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜாமர் யூஸ் பண்ணுறது சட்டப்படி குற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கிளில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அந்த மாதிரி இருக்காங்களா அங்கே மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு எங்கேயும் தயவு வச்சு வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. அது வந்து ப்ராப்ளமாக க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வைஃபை ஜாமர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வைஃபை ஜாமர் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா நோடு MCU8266. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே என்ன வாங்கினேன் 32 தான் வாங்கினேன். ஓகேங்களா? நோடு MCU வந்து 32 தான் வாங்கினேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை ஜாமருக்கு வந்து சப்போர்ட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் என்ன வாங்கினேன்னா 8266 நோடு வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து கடையிலேயே உங்களுக்கு அவைலபிள் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 தான் இது வரும். ஓகேங்களா? வைஃபை மாடலோடு சேர்ந்து வரும். ஸோ இது என்ன பண்ணால் வைஃபை சிக்னலை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இதனால் உங்களால் வைஃபை எதனா ஒரு வைஃபை நெட்வொர்க் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நெட்வொர்க்லேருந்து என்னை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு கனெக்ட் பண்ணி தான் இருப்பேன். பட் இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இதை வச்சு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட முடியும். அதே சமயத்தில் என்னென்னா அது மாதிரியே ஃபேக் நெட்வொர்க்கை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு நெட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்நெட் ப்ரௌசர். நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் பண்ணிடுறீங்க. ஏன்னா வந்து அதில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி நான் அதில் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது பீகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் என்ன பண்ணால் ஒரே நெட்வொர்க்கில் நிறைய இதுவை க்ரியேட் பண்ணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஹோம் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கேன். நான் டிஸ்கனெக்ட் ஆகிட்டேன். திருப்பி ரீகனெக்ட் ஆக நான் என்ன பண்ணுவேன், திருப்பி அதை கிளிக் பண்ணி ரீகனெக்ட் கொடுத்து பாஸ்வேர்டு போட பார்ப்பேன். அதுக்காட்டி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதே ஹோம் நெட்வொர்க் நேமில் நிறைய ஃபேக் நெட்வொர்க்கை வந்து க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஒரு 15 இருந்துச்சுன்னா அதில் எது ஒரிஜினல்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஃபேக் நெட்வொர்க்குமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகும், ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்குமா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஃபன்னுக்கு வேணால் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. சும்மா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். நான் வேறு எதுவும் தப்பான வழிகளை ப்ரொமோட் பண்ணல. ஓகேங்களா? இந்த இடம் தான் தெரியல சொல்லிடுறேன் முன்னாடி. இப்போ இந்த நோடு MCU நெக்ஸ்ட் வந்து டின்னி 85 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் மணி கொடுத்து தான் நான் வாங்கி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஏன்னா இது மாதிரிலாம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றையும் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். அதாவது நோடு ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. நோடு MCU தான் 8266 வந்து பார்க்க போகிறோம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை ஜாமராக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 300 தான் இருக்கும். எனக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா 290 கிடச்சிது. 290 வந்து கிடச்சிது. ஸோ நான் இதுவாக இருக்கும் சர்க்கிளாக இருக்குன்னு சொல்லிட்டு 300 அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் ஜம்பராக, அதாவது என்னென்னா வைஃபை ஜாம்பராக இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் வைஃபை ஜாமர் அப்படின்னு. ஸோ டபுள் டேப் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்டோஸ் டிரைவர் அப்படின்னு. இது என்னன்னா டிரைவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வைஃபை ஹேக்கிங்லையும் சரி ஆண்ட்ராய்டு ஹேக்கிங்லையும் வந்து சொல்லியிருப்பேன். இந்த டிரைவர்ன்ட்டு மஸ்ட். இந்த டிரைவர் எதுக்கு அப்படின்னா அதாவது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இது வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு வந்து தெரியாது என்ன டிவைஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த டிரைவர் இருந்தால் தான் ஏதோ ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிடெக்ட் ஆகும். MCU நோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த டிரைவர் வந்து மஸ்ட்டு. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து 64 பிட்டாக இருந்தால் 64 கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை 32 பிட்டாக இருந்தால் 32 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது 86ன்னு போட்டிருக்கோம், ஆனால் அது 32 பிட் இது. ஓகேங்களா? இது வந்து 64 பிட் இது. ஸோ டபுள் டேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ரெடி டு யூஸ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். உங்களுக்கு 32 பிட்டா இல்லை 64 பிட்டா எப்படி பார்க்கணும்னா உங்கள் மை கம்ப்யூட்டருக்கு அதை ஒரு கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 64 பிட்டு உங்களுக்கு என்ன பிட்டோ அது வந்து காமிக்கும். 32 64 அப்படின்னு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஃப்ளாஷர். இந்த ஃப்ளாஷருக்குள்ளே இந்த பின்னை வந்து உள்ளே லோட் பண்ணுவோம். அது எப்படி நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளாஷரை வந்து டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கரெக்டா? தென் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கா அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக 40 அப்படின்னு இருக்கும்.
இதை வந்து 80 மெகாஹெர்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் ஸ்பீடாக வந்து ஃப்ளாஷ் ஆகும். 40 இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதுக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கான்ஃபிக் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு கீர் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். பாத் ஆஃப் பைனரி ஃபைல் எம்டியா இருக்கும். நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால லோட்ல காமிக்குது, உங்களுக்கு வந்து எம்டியா காமிக்கும். ஓகேங்களா. அந்த கீர் ஐக்கான் இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த Deauther 2.1.0 இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேங்களா. இதுக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். பின்னை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் இருக்கா, இங்க வந்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து செலக்ட் போர்ட்னு காமிக்குது. நோட வந்து இதுல வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. உங்ககிட்ட நார்மல் யூஎஸ்பி இருக்கும், அதை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன பண்றேன், ஒரு யூஎஸ்பி இருக்கு. ஓகேங்களா. இதுல வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மைக்ரோ யூஎஸ்பி வந்து இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த ஜாயிண்ட் இருக்கு, கம்ப்யூட்டர் போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் வந்து என்னோட கம்ப்யூட்டர் போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கம்ப்யூட்டர் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகிறது நல்லாவே தெரியும். கரெக்டா தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா போர்ட் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. லைட் வந்து பிளிங்க் ஆகிறது கொஞ்ச நேரத்தில் நின்றுடும். கனெக்ட் பண்ணும்போது தான் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அப்படி உங்களுக்கு காமன் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். எனக்கு வந்து 39 வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 39 வந்து காமிக்குது. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. டிடெக்ட் ஆயிடுச்சு. அப்போ காமன் போர்ட் டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபிளாஷர் அப்படின்னு இருக்கா, அந்த ஃபிளாஷ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபிளாஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்ச நேரத்தையே பார்த்தீங்கன்னா APSTA மேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபிளாஷிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபிளாஷிங் வந்து ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும், இல்லை 35 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா அதனால தான் ஃபாஸ்ட்டை வந்து என்ன கொடுத்துருக்கோம், 80 அப்படின்னு கொடுத்துருக்கோம். கரெக்டாக அதில் 40 இருக்கும், நம்ம அதிகபட்சமாக 80 வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் அந்த ஜாமரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இதை வந்து ஃபிளாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுக்குள்ள அந்த ஃபிளாஷ் ஃபைல் வந்து அந்த பின் ஃபைல் வச்சு பண்ணோம் பார்த்தீங்களா, அது உள்ள வந்து லோட் ஆகிடும். இதுக்குள்ள லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வெப் ப்ரௌசரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த வெப் ப்ரௌசர் இந்த ஜாமர் யூஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் வேணுமான்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் தேவையே கிடையாதுங்க. இதுக்கு எதுனா ஒரு பவர் சப்ளை மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதும். அது பவர் பேங்கா இருக்கலாம், இல்லை உங்க போன்லயே OTG கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு பவர் சப்ளை மட்டும் நீங்க கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு எங்கேயாவது வச்சுட்டீங்கன்னா போதும், உங்களோட போனை எங்க இருந்து வேணாலும் அந்த வெப்சைட்டுக்கு போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க போன்ல கூட இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் அந்த URL அந்த கோடை மட்டும் போட்டு உள்ள லோட் பண்ணி நம்ம வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. அது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி ஃபிளாஷ் ஆகும்போது நீங்க தயவு செஞ்சு என்னன்னா கேபிளை எடுக்கிறதோ இல்லை டிஸ்கனெக்ட் பண்றதோ பண்ணிடாதீங்க. அப்புறம் ப்ரோக்ராம் வந்து எரர் ஆயிடும், கரெக்டா வந்து லோட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அது கொஞ்ச நேரத்திலே வந்து ஃபிளாஷ் ஆயிடும். ஜஸ்ட் அதை வந்து பிளக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் வச்சிருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஆகி கம்ப்ளீட் ஆயிடும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம். நான் காமிக்கிறேன் இருங்க, கம்ப்ளீட் ஆகட்டும். நோட் MCU டீம் அப்படின்னு வந்துருச்சா, கீழே பார்த்தீங்கன்னா நோட் MCU டீம் டிக் இருந்துச்சா கிரீன் கலர்ல, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட் MCU 8266 ரெடி ஆயிடுச்சு வைஃபை ஜாமரா யூஸ் பண்றதுக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பவர் சப்ளை இதை கொடுக்கணும். அது உங்களோட சார்ஜரா இருக்கலாம், உங்களோட மொபைல் போன்ல இருந்து கொடுக்கலாம், உங்களோட பவர் பேங்க்ல இருந்து கூட கொடுக்கலாம். பவர் பேங்க் வச்சிருக்கீங்களா, இதுல கூட நீங்க இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இல்ல வந்து போனுக்குள்ள வந்து OTG கனெக்ட் பண்ணி கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஆனா இதுக்கு என்னன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். இதுக்கு பவர் சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க போன்லயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், உங்க லேப்லயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு எதனா ஒரு பவர் சப்ளை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இதுல இருந்தே பவர் சப்ளை கொடுத்துக்கிறேன். நீங்க உங்க மொபைல்ல இருந்து கொடுக்கறதா இருந்தா கொடுத்துக்கலாம், இல்ல பவர் பேங்க்ல இருந்து கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை மட்டும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. பிளிங்க் ஆச்சா, பிளிங்கிங் கனெக்ட் ஆனா பிளிங்க் ஆகும். ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணலாம், ஓரமா வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எதனா ஒரு இனிமேல் இந்த ஃபிளாஷ் வந்து நமக்கு தேவையில்லை, வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய இன்டர்நெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ZT2.4G அப்படின்னு ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா. என்னோட ரவுட்டர்ல வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் எந்து. இப்போ உங்களுக்கு PND அப்படின்னு வந்திருக்கு பாத்தீங்களா, இதான் வந்து என்னன்னா அந்த நோடு இருக்கு பாத்தீங்களா, இப்போ நம்ம ஃபிளாஷ் பண்ணோம் பாத்தீங்களா, அதோட வைஃபை தான். இதை வந்து நீங்க உங்களோட போன்லயோ உங்க லேப்லயோ நீங்க வந்து தாராளமா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட போன்ல வந்து அந்த வைஃபை இதை கனெக்ட் பண்ணிக்க போறேன். இதோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு இந்த சைட்ல வந்து தெரியுற மாதிரி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட வைஃபை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட ரவுட்டர்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு என்னோட ஃபோன். கரெக்டா. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வந்துருப்பான், PWNED அப்படின்னு வந்துருக்கு. கரெக்டா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குல்ல நோடு, அதோட நேம் தான். ஓகேங்களா. இதுல வந்து கனெக்ட் ஆகிக்குங்க. இதுல கனெக்ட் ஆகணும்னா பாஸ்வேர்டு கேட்கும்,
அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Deauther அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ இதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அது வந்து கனெக்ட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. சரிதான், கனெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துருங்க. நான் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், பவர் சப்ளை மட்டும் கொடுத்துருக்கேன். பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து தான் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த வைஃபை வந்துச்சு. அதுக்கு தான் நான் கனெக்ட் கொடுத்தேன், Deautherன்னு கொடுத்து. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா 192.168.4.1 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே இதே மாதிரி ஒரு வார்னிங் பேஜ் வந்து வரும். எல்லாத்துலேயுமே காமனாக சொல்கிறது தான், தப்பாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா ஜென்ரல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தென் வந்து இப்போ ஹை ரீட் அப்படின்னு கூட அண்டர்ஸ்டூட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துனே பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன சிக்னல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது, என்னென்ன ஒய்ஃபைலாம் இருக்கோ எல்லாமே எனக்கு வந்து காமிக்குது. இதில் வந்து நான் மற்றவங்களத்துல வந்து செக் பண்ணக்கூடாது, ஏன்னா முன்னாடியே நான் சொன்னேன் அது தப்பு செக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் எந்தில் வந்து செக் பண்ண போகிறேன், ZTEன்னு இருக்குல்ல, அது எந்த தான். ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை வந்து அதாவது எந்த ரவுட்டரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ண போறீங்க, எத்தனை இந்த நேம் இருக்கு பார்த்தீங்களா, ZTE 2.4G, இது வந்து எத்தனை கம்ப்யூட்டர்ல எத்தனை ஃபோன்ல கனெக்ட் ஆகிருந்தாலுமே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும் இன்டர்நெட். இந்த ரவுட்டரே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொலாப்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து என்னோட இதை தான் நான் பண்ண போறேன், வேற யாரையும் பண்ண போறது இல்லை. ஸோ என்னோட கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அட்டாக் அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்றேன். இல்லை Deauth அப்படின்னு இருக்கா, அதில் வந்து நான் என்ன பண்றேன், ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல நான் என்னோட இன்டர்நெட்டோட ஸ்பீடை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோடு தான் ஆயிட்டு இருக்கு. ஆனா என்னோட இன்டர்நெட் பாத்தீங்கன்னா கனெக்ட்ல தான் இருக்கு. தெரியுதா, ZTE அப்படின்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஜீரோலயே நின்றுட்டு இருக்கு. தெரியுதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த Deauthன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்டார்ட் அட்டாக்ல வந்து ஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன். ஸ்டார்ட்னு கொடுத்தா அது என்ன பண்ணா இன்டர்நெட்டை ஃபுல்லா வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும். உங்களுக்கு நெட்ஒர்க்கே வந்து யூஸ் ஆகாத மாதிரி அதை வந்து பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஜீரோலயே நின்றுகிட்டு இருக்கு. தெரியுதா பாருங்க, could not reach our server to perform the test அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் ஆஃப் பண்றேன், ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இன்டர்நெட்டை வந்து செக் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா அது டிஸ்கனெக்டே ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு, இன்டர்நெட் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அந்த Deauth கொடுத்தோன்னே. ஸோ இது இதே மாதிரி தான் பண்ணிடுவோம். என்னென்ன நெட்ஒர்க்ல வந்து என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கோ இந்த ரவுட்டர்ல எல்லாமே டிஸ்கனெக்ட் வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது என்னோட கம்ப்யூட்டரும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, என் மொபைலில் கனெக்ட் ஆயிருந்தாலும் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். அதான் இந்த Deauthோட வேலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிவைஸ்ல கனெக்ட் ஆயிருக்க இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு இந்த Deauth வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஓகே இப்போ டிஸ்கனெக்ட்ல இருக்கு. இப்போ இன்னொரு செகண்ட் மெத்தட் வந்து சொல்லித்தரேன். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த SSD அப்படின்னு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம்ல ஃபேக் நெட்ஒர்க் வேணும் அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இல்ல அது எந்த ஒரு நேம்ல இருந்தாலும் பரவாயில்லன்னா ரேண்டம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணதுல அப்போ நான் வந்து ZTE 2.4G இப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து திருப்பி கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, இதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ எப்படி அவங்களை கொலாப்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதில் உங்களுக்கு என்ன நேம்ல ஃபேக் நெட்ஒர்க் கிரியேட் ஆகுமோ பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன், என்னோட நெட்ஒர்க் நேம்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆகாம. ஏன்னா இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுல, இப்போ கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். இப்போ என்னோட நெட்ஒர்க் மட்டும் இருந்தால் ஈஸியா வந்து அவன் திருப்பி கனெக்ட் ஆயிடுவான். இப்போ வந்து அதே மாதிரி ஃபேக் நெட்ஒர்க் ஒரு 15 கொடுத்து வச்சு அதில் எது ஒரிஜினல் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவான், நெட்ஒர்க்லேயே கனெக்ட் ஆக மாட்டான். ZTE 2.4G underscore பார்த்தீங்கன்னா அதே நேம்ல வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதே நேம்ல ஒரு 15 வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இதுல என்ன நேம் கொடுத்து நீங்க ஆட்னு கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு ஆட்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 15 நெட்ஒர்க் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சா, இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அட்டாக்கு வாங்க, செகண்ட் ஒன்னை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 15 நெட்ஒர்க் வந்து காமிக்கும். இப்போ வந்து நான் இதை பண்ணி காமிக்கிறேன். பேக் வந்துட்டு அகைன் இதை வந்து கிளிக் பண்றேன், காமிக்குதா? ஸோ பார்த்தீங்கன்னா கிட்ட 15 நெட்ஒர்க் கிட்ட காமிக்குது. சரிதா? இது எல்லாமே எதால பார்த்தீங்கன்னா இதால தான், இந்த நோடு MCU தான் இந்த வேலையை பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட்டுமே தேவையில்லை. என் ஃபோனில் இன்டர்நெட்டே கிடையாது. பாருங்க மேலேயே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்,
நோ இன்டர்நெட் கனெக்ஷன் தான் காமிக்குது. தெரியுதா? நோ இன்டர்நெட் கனெக்ஷன் தான் காமிக்குது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டு அந்த 192.168.4.1க்கு போயிட்டு இத்தனை வேலையை பண்ணிட்டு இருக்கேன், இன்டர்நெட்டே இல்லாமல் ஜஸ்ட் இந்த நோடை வச்சு. ஸோ இதை வந்து ஒரு வைஃபை ஜாமராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் ஃபேக் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணி நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா.